வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 3 அசலை மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது 400 கிராம் இருக்குது. இப்போ நம்ம இது மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அசலை மீனுக்கு பதிலாக வேறு எந்த மீனெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இது மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இது சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு, அதாவது 25 கிராம் அளவுக்கு புளி நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இது ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல். நான் இங்கே 6 காரமான வத்தல், அதுக்கப்புறமா 4 காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வத்தலெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு, அதாவது 50 கிராம் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ வதக்கி வச்சுருந்தா எல்லா கலவையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துருந்தேன். இப்போ இந்த கலவையை நம்ம குழம்பு எதில் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி, கூடவே நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம், அதையும் தண்ணியில் கரைச்சி இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் 2ஆக கீரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சு இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மூடி போட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இப்போ இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா இது மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுட்டு இப்போ இதில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கிரேவி ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. மீன் நல்லா வெந்திருக்கு. மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நாம் தாளித்து சேர்த்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் 2 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை குழம்புல சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.